ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ரோஜா செடியில் பூ பூத்த பிறகு நம்ம வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். அடுத்த தளிர் போட்டு மொட்டு வரத்துக்கு. ஏன்னா இந்த செடிக்கு இப்போ இன்னும் நான் எதுவும் கொடுக்கல, மண்புழு எரு தண்ணி மட்டும்தான் ஊற்றிருக்கேன். பாருங்கள் இது சென்ட்டு ரோஜா. இந்த சென்ட்டு ரோஜாவுக்கு தான் இப்போ நான் கொடுக்க போகிறேன். மண்புழு எரு தண்ணி நம்ம ஊற்றுறோம், ஆனால் ஃபெர்டிலைசர் கொஞ்சம் சேர்த்து அப்பப்போ கொஞ்சம் கொடுக்கணும். வீட்டில் தான் நம்ம வந்து எரு வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு சொல்கிறேன் நான். ரோஜா செடிக்கு எப்போவுமே வந்து கொஞ்சம் போல் நம்ம வீட்டில் வர்றதெல்லாம் நம்ம ரோஜா செடிக்கு சேர்த்துக்கிட்டே வரணும். இது போல் எல்லோ கலர் லீஃப் இருந்ததுன்னா எல்லோ கலர் லீஃபெல்லாம் எடுத்துன்னா மஞ்சள் தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும், வேப்பிலை தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும். இது போலலாம் இருந்தால் பூ பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா பூவெல்லாம் கட் பண்ணினா இங்கே வந்து நாட்ரோஸ், இது நாட்ரோஸ் வந்து கொஞ்சமாக கட் பண்ணிட்டேன். கிளைய நான் பதியத்துக்கு வச்சுருக்கிறேன். கிளை கட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். அப்பப்போ நம்ம கட் பண்ணால் தான் செடி வந்து நல்லா வளரும். புது பிரான்ச் இது பாருங்கள், மொட்டு கூட வந்திருக்கு. பேசில் வந்து இது சின்ன பிரான்ச்சஸ்னால் இங்கேருந்து சின்னதாக வரும். அது போல் எப்போவுமே வந்து ரோஜா செடியில் நிறைய தளிர் வரணுன்னா இப்போது சின்ன ரோஜா செடி தான் நான் வாங்கினது. 30 rupees ரோஸ் பிளான்ட்டுங்க தான் இதெல்லாம் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். சின்ன கப்பில் வச்சு கொஞ்சமாக தான் எரு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம எரு கொடுக்கணும். எப்போவுமே ஏற்கனவே மொட்டை இருந்தால் கூட கொடுக்கலாம். நம்ம எரு கொடுக்கறத வச்சு கொடுக்காத எருவை நான் சொல்கிறேன். பாருங்கள், இது வந்து கடலைப்பருப்பு வேக வச்சு நீங்கள் சமையலுக்கு வடைக்கெல்லாம் ஊற வைப்பீங்க, வடை செய்கிறதுக்கெல்லாம். அந்த சமயத்தில் கூட நீங்கள் கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுக்கலாம், உப்பு போடாமல். அது போல் நான் சொல்கிறேன். ஆனால் இது வந்து எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம், அதாவது பல விதமாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் அப்பப்போ மாற்றி இந்த கடலை மாவு வந்து சேர்த்து கொடுத்தீங்கன்னா ரோஜா செடிக்கு சூப்பராக தளிர் வைக்கும். இப்போ நான் வந்து சென்ட்டு ரோஜாக்கும் இந்த நாட்டு ரோஸ்க்கும் நான் ஊற்றுறேன். இப்போ வந்து எந்த அளவுக்குன்னா நீங்கள் ஒரு 2 லிட்டர் தண்ணிக்கு நல்லா 1 ஸ்பூன் விழுது எடுத்து நீங்கள் நல்லா கலந்துக்கணும். 2 ஸ்பூன் போட்டாலும் எதுவும் செய்யாது. மல்லி செடி கூட நம்ம ஊற்றலாம், சூப்பராக தளிர் வச்சு முட்டுக்கள் வைக்கும். நீங்கள் கூடவே இதில் வந்து மோர் கூட ஊற்றலாம். தயிர் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நைட்டே வச்சுட்டு காலையில் கொடுக்கலாம். இது வந்து நான் வந்து புளிச்ச மாவு தான். இது 2 days அப்படியே வச்சுருந்த அரைச்ச மாவு வந்து இப்போ நல்லா புளிச்சிருக்கும். இந்த மாவு வந்து அப்படியே நான் கொஞ்சமாக செடிக்கு சேர்க்குறேன் நான். ஏன்னா புளிச்சது வந்து நம்ம போட்டால் ரொம்ப நல்லது. டைம் இல்லாதவங்க அப்பத்துக்கே அரைச்சிட்டு இது போல் தண்ணியில் கலந்து ஊற்றிடலாம். நான் வந்து புளிச்ச கடலைப்பருப்பு மாவு தான் இதில் சேர்த்துருக்குறேன். இதிலே வந்து நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்க்கலாம். இப்போ நான் நாட்டு சர்க்கரை சேர்க்கல. நான் வந்து நாட்டு சர்க்கரை எதுக்கு சேர்க்கலைன்னா வாழைப்பழம் தோல், நாட்டு சர்க்கரை ரெண்டுமே சேர்ந்து ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் நம்ம கொடுப்போம். அதுக்காக தான் வெறும் கடலை மாவு மட்டும் இதில் சேர்த்துட்டு நான் கொடுக்குறேன். ஏன்னா கொடுக்காத ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது நம்ம அது வெள்ளம்லாம் இதில் சேர்க்க தேவையில்ல, அதுக்கு சொல்கிறேன். மண் நல்லா சீண்டிட்டு எப்போவுமே ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்தீங்கன்னா, நேற்று மண்புழு எரு தண்ணியெல்லாம் ஊற்றிருக்கேன் இந்த பிளான்ட்டுக்கு. அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. நீங்கள் நடுவில்லாம் இந்த எருவெல்லாம் கொடுத்துக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நேற்று மண்புழு தண்ணி கொடுத்தோமே இன்னைக்கு கொடுக்கூடாதுன்னா நீங்கள் வந்து இது கொடுக்காத எருவு. ரொம்ப ஃபெர்டிலைசர் வந்து நல்லது ரொம்ப. இது கடலைப்பருப்பு மாவு தண்ணி ரொம்ப நல்லது. அதாவது ஒரு பாட்டுக்கு ஒரு 2 கிளாஸ் 1 கிளாஸ் கொடுக்கணும். இது சாயில் வந்து லூஸாக தான் இருக்குது, அதனால் நான் வந்து ரொம்ப சீண்டலை. 2 கிளாஸ் அளவுக்கு இதில் பிடிச்சிட்டு கீழே வந்துடும். நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு ஊற்றுங்க, எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு சொல்லிட்டு. அடிக்கடி ஊற்றுறீங்கன்னா 1 கிளாஸ் மட்டுமே ஊற்றலாம். 10 days ஒன்ஸு அப்படிலாம். நான் வந்து 15 days ஒன்ஸு ஊற்றி இந்த செடிக்கு நம்ம எப்போ செய்யணுமோ அப்போல்லாம் நம்ம கலந்து செடிக்கு ஊற்றலாம். கடலைப்பருப்பு வந்து மிக்ஸி கப்பில் பவுட்ரு பண்ணிவிட்டு அரைச்சிட்டு நீங்கள் செடிக்கு ஒவ்வொரு ஸ்பூன் 1/2 ஸ்பூன் வந்து இது சின்ன பாட்டு. நீங்கள் வந்து இது போல் 2 லிட்டர் வாட்டருக்கு வந்து அந்த பவுடரும் நீங்கள் அதே போல் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு செடிங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். ரோஸ் செடிக்கெல்லாம் சூப்பராக தளிர் வைக்கும். இதே தண்ணி வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இது போல் ஸ்ப்ரே பண்ணணும். ஃபில்டர் பண்ணிவிட்டு தான் நீங்கள் கொடுக்கணும் சொல்கிறேன். ஏன்னா இது போலலாம் செய்யலாம்னு சொல்லிட்டு தெரியறதுக்காக நான் சொல்கிறேன். சூப்பராக தளிர் வைக்கும், ஆனால் புளிச்சிருக்கணும், அப்போ தான் நல்லது. டைம் இல்லாதவங்க அப்படியே ஊற்றிக்கலாம். அப்போ வந்து நீங்கள் டைம் இல்லாதவங்க இதில் வந்து தயிர் சேர்த்துட்டு அப்பத்துக்கு கொடுத்துடலாம். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.